ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு நட்ஸு சாக்லேட்டு லட்டு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் உலர்ந்த திராட்சையை போடுங்க. போட்டு அதை நல்லா வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே அப்புறம் கொஞ்சம் பாதாம் போடுங்க. போட்டு அதையும் நல்லா வறுங்க. வறுத்ததுக்கப்புறம் பூசணி விதை போடுங்க. போட்டு அதையும் வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டி போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதில் மண்ணெல்லாம் அடியில் தங்கினதுக்கப்புறம் அதை வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து இப்படி பக்கம் வந்து நல்லா அது திக்காக இருக்கணும். திக்காக ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க திராட்சை, பாதாம், பூசணி விதை இது எல்லாத்தையும் போட்டு கியூட்டி ஃப்ரூட்டியையும் போடுங்க. போட்டுட்டு செர்ரியையும் போடுங்க. இதெல்லாம் சின்ன சின்னதாக நீங்கள் நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேரிச்சம்பழத்தையும் சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டு அது எல்லாத்தையுமே அப்படியே நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கோகோ பவுடர் போட்டுக்கோங்க. போட்டு அதில் பால் ஊற்றுங்க. பாலை ஊற்றி அதை நல்லா திக்காக கிண்டுங்க. ஏன்னா அது வந்து தண்ணியாக இருந்தால் லட்டு பிடிக்க வராது. அதனால் அது நல்லா திக்காக கிண்டிட்டு அதையும் இது கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூடவே தேங்காவையும் போட்டு அதையும் நல்லா கிண்டி அதை நல்லா ஆறின உடனே நீங்கள் லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடும். இது சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கிட்டத்தட்ட என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னா ஃபாரின் சாக்லேட் ரேஞ்சில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ஃபாரின் சாக்லேட்னு சொன்னாலும் நம்பி சாப்பிடுவாங்க.